Hello, my dear friends. How are you all doing? Hope everything is excellent, awesome, மகிழ்ச்சி. இன்று டே 12, ரைட்? 12வது நாள் இந்த நம்முடைய 30 நாள் தொடர் சவால் பயிற்சியில் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே தொடர்ந்து ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சி. இதுதான் ரொம்ப முக்கியம். கேட்போம் நிறைய, ஆனால் கேட்டதை அப்படியே செயலுக்கு கொண்டு வருவது. முன்று சொல்லுவோம், ரைட்? நம்மளுடைய அந்த பிரெயின் ஹார்ட் கனெக்ட் நம்மிடம் நிறைய இந்த மைண்ட் இஸ் ஸோ வெரி பவர்ஃபுல் அண்ட் த ஹார்ட் ஆல்சோ இஸ் ஸோ வெரி பவர்ஃபுல். அதை அப்படியே உள்ளத்துக்கு கொண்டு வந்து, அதாவது உள்ளம் விரும்பியதை நம்மளுடைய தலைமைச் செயலகத்தின் மூலமாக, உடல் என்கின்ற கருவியின் மூலமாக நம்ம எப்படி எடுத்து செல்வது? எஸ், பாடி மைண்ட் கோஆர்டினேஷன், ரைட்? ஹார்ட் பிரெயின் கோஆர்டினேஷன். இதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதும் ரொம்ப சிறப்பான ஒரு தலைப்பு. என்ன அப்படின்னா, பண வளத்தை பெருக்கிக் கொள்ள மிக முக்கியமாக நாம் எந்தெந்த பழக்க வழக்கங்களை எப்படி சீரமைத்துக் கொள்வது, அது சார்ந்த புரிந்துணர்வை அல்லது புரிந்து கொள்ளுதலை எப்படி செய்வது என்பதுதான். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் வி டாக் அபவுட் அ லாட் அரவுண்ட் த மைண்ட் செட், ஸ்கில் செட், டூல் செட், ஆக்ஷன் செட், ரிசல்ட் செட்லாம் இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். ஆல்ரைட், மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சார், யார் யாரெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, எஸ், ஐ சி thousands and thousands of views every day for all these live sessions. ஆனால் வந்தவர்கள் உங்களுடைய இருப்பை பதிவு செய்துவிட்டு சென்றால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா there's a reason why I do this in the Facebook live environmentல நம்ம செய்வதற்கு காரணம் ஒன்று, இங்கு பெரும்பாலும் நம்ம ஒரு குடும்பமாக அல்லது நட்புகளால் நிறைந்த நம்மளுடைய வாழ்க்கையின் பல்வேறு களங்களில், தருணங்களில் நம்ம பயணித்த நண்பர்களோடு வருவது. ஸோ அதை ஒரு நட்பு ரீதியாக நம்ம அதை பார்ப்பதும், அதே சமயம் புரிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும். ஏன்னா சோசியல் மீடியா என்பது ஒரு the media which brings the society together, right? To grow together, to learn together and to shine together. It's not just ஒரு வெறுமனே ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரியா மட்டும் என்னால் பார்க்க முடியவில்லை. அது அப்போது இருந்த ஆர்குட் களமாக இருக்கலாம், நம்முடைய லிங்க்டின் ஆகட்டும், அதாவது மற்ற களங்களில், தளங்களில். எஸ், ஸோ மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய அந்த பழக்க வழக்கங்களில் எப்படி சீரமைத்துக் கொள்வது, ஒரு 2C 2R, எஸ், 2C 2R. ஜேம்ஸ் கிளியர் தன்னுடைய அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகங்களில் ரொம்ப அருமையாக சொல்லுவார், ரைட்? எந்த ஒரு ஒன்றும் நம்மளுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னா முழுக்க பழக்க வழக்கங்களால் ஆனது, முழுக்க ஹேபிட்ஸ். எஸ், அண்ட் ஹேபிட்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். ஒரு சிலர் நான் ஹேபிட்டை பில்ட் பண்ணோம் அப்படிம்பாங்க. ஹேபிட் ஆல்ரெடி பில்ட் ஆகிருக்கு. எதர் யூ நீட் டு அன்லேர்ன் த ஓல்டு ஹேபிட்ஸ் so that you can learn and relearn the new habits. Yes, மகிழ்ச்சி. ஹலோ அகிலா ஜெகநாதன், மகிழ்ச்சி, எப்படி இருக்கீங்க? ஹைஃபை, சிறப்பு. ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, how we can really look into building the habits. எப்படி நம்மளுடைய சீரமைத்துக் கொள்வது, நமது பழக்க வழக்கங்களை சீரமைத்துக் கொள்வது. இப்போது எஸ், இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் முன்பு சொன்னது போல இது you can even relate it with the money. மணி ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ நம்ம ஹேபிட் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கணும்ல. அது எப்படி, அதோடைய சைக்கிளிக் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும், ரைட்? ஏன்னா அது சைக்கிள் தான். அது முழுக்க ஒரு தொடர் சங்கிலியால் ஆனது, தொடர் வட்டம் போல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ், தினம் நமக்கு நாள் புலருகிறது. அந்த நாள் அப்படியே ஒரு மதியமாகி அப்படியே மாலையாகி நம்மளுடைய இரவில் நிறைவுறுகிறது, மறுபடியும் அப்படியே ஆரம்பிக்கிறது. ஆனால் எங்கே நிறைவுறுகிறது, எங்கே தொங்குகிறது அப்படிங்கிறத நம்மளா ஒரு கணக்கு வச்சுக்கலாம். லைக் சூரிய உதயத்தில் ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரி. Again, when it comes to the cyclic reaction, it can happen anywhere.
anything. எஸ், அப்போ நம்ம எந்த சைக்கிள்ல இருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். அப்போ வந்து 2 C 2 R அப்படின்னு சொன்னோம் இல்லையா. முதல் C என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம வாழ்க்கை என்பது பல குறிப்புகளால் ஆனது. எப்போதும் நமக்கான ஒரு the universe, the abundance always leaves cues. Success always leaves cues அப்படின்னா, cues அப்படின்றது அங்கங்க சில தடங்கள், சில குறிப்புகள், சில புரிதல்கள், சில ஒரு ஸ்பார்க்கு, அல்லது அதிலிருந்து நம்மை அடுத்த நிலையில் நம்ம வந்து தொடர்பு படுத்துகின்ற வகையில் வந்து ஒரு கனெக்ஷன்ஸ், இதெல்லாமே தான் வந்து அந்த கியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த குறிப்பு நமக்கு ஒன்றை வந்து குறிப்பிடுகிறது, ஒன்றை பிடித்துக்கொள்ள செய்கிறது. அப்ப ரெண்டாவது வந்து கிரேவிங் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம இங்க சொல்லுவோம், ரைட், பெரும் பெரும் நம்பிக்கைகளுடன் பெரும் பெரும் கனவுகளுடனும் நமது வாழ்க்கையை ஆக்கப்பூர்வமான அடுத்தடுத்த நிலையில் பயணிப்பதற்கு நம்ம பெரு விருப்பமும் பேர் ஆர்வமும் கொள்ள வேண்டும். எஸ், அன்பினும் ஆர்வமும் ஏனும், அன்பு ஏனுகின்ற ஆர்வம் அப்படின்னு கூட அந்த திருக்குறளை வந்து சொல்லலாம். அது அப்போ எப்படி நமக்கு ஒன்றை பிடித்து செய்வது, அப்போ அதை எப்படி நமக்கான ஒரு கிரேவிங், அது வந்து கவனிக்கிறது, எது கியூஸ் இருக்கிறதுங்கிறத வந்து நமது கவனத்தை கூட்டி நமக்கு சுற்றி வருகின்ற மனிதர்கள், உங்களுக்கான தினசரி சம்பவங்கள், தினசரி வாய்ப்புகள், இந்த எல்லாமே அந்த என்னென்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ், சாத்தியக்கூறுகள், இது எல்லாமே நம்மை சுற்றி வந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போது ஒவ்வொன்றும் நமக்கான ஒரு புது இதாக நீங்கள் விரும்ப தயாராக இருந்தால், கற்றுக்கொள்ள தயாராக இருந்தால், கற்றுக் கொடுக்கவும் தயாராக இருக்கிறது. அது எல்லாமே ஏற்கனவே கற்றுக்கொண்டதை இன்னும் கொஞ்சம் பட்டை தீட்டி அதை இன்னும் கொஞ்சம் சரி செய்வதற்கான அதுவும் வாய்ப்பும் இருக்கு. இது மாதிரி நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த கியூஸ், we need to really better understand the cues, to understand the habit. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம எங்க இருக்கோம், என்ன செய்துட்டு இருக்கோம், அல்ல இந்த நிலையிலிருந்து இன்னும் அடுத்த நிலைக்கு நம்ம வந்து எப்படி செல்வது, ரொம்ப மகிழ்வா, நிறைவா, அன்பா, அமைதியா, ஆரோக்கியமா இருக்கிறோமா, அப்போ அந்த வளமாக இருப்பதற்கு எது தடையாக இருக்கிறது, எல்லாமே பார்க்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் அப்போ எதர் கற்றுக்கொள்வோம் அல்லது பெற்றுக்கொள்வோம் இல்லையா. அப்போ நீங்கள் உடனே பெறவில்லை என்றாலும் அங்க வந்து கற்றுக்கொள்வதற்கு ஏதோ இருக்கிறது. அப்போ அது என்ன அப்படிங்கறத பாக்குறது. அப்ப அந்த கியூஸ் வந்து இட் ஹஸ் லாட் ஆஃப் டீப்பர் மீனிங் behind it. You want to really understand what is that. அப்போ உங்களிடம் ஒன்று தெரிந்திருக்கிறது, தெரிந்ததை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல கற்றுக்கொண்ட வித்தை எதுவுமே நமக்கு வந்து வீண் போகாது, எதுவுமே. என்னன்னா நம்மளுடைய கவனத்தை மட்டும் அதோட வந்து செலுத்தினா போதும். அதே சமயம் ஒரு இலக்கு, இதற்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நம்மளுடைய Grow with Hopes and Dreams அதுக்காக வந்து செய்த மாதிரி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி பதில்கள் வந்தது, இது சார்ந்த பண வளம் பெருகுவதற்கு. ஸோ அதில் ஒன்று, நம்மிடம் இருக்கின்ற ஒன்றை சிறப்பாக நம்ம இன்னும் கூர்படுத்தி, சீர்படுத்தி, அதை வந்து மேன்மைப்படுத்தி, அதை வந்து எப்படி வந்து செய்யறது அப்படிங்கிறப்போ, வெளியிலிருந்து தேடுகின்ற அந்த ஐடியாஸை விட உங்க உள்ளுக்குள்ளேயே வந்து நிறைய இன்சைட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து கவனிக்கிறது, அந்த உள்குரலை. இப்போ கியூஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் அவுட் சைட் அலோன், it's also inside. It's also about what you see outside and how you really relate it to inside. Yes, my dear friends. Yes, hi-fi. So அப்போ நம்ம வந்து அதை பார்த்து, அப்ப அந்த உள்ளுக்குள்ள என்னென்ன மாதிரியான ஒரு திடீர்னு ஒரு ஸ்பார்க் அடிக்கலாம். எஸ், நீங்க ஒரு ஷவர் எடுக்கும்போது, ஒரு டிரைவ் பண்ணும் பொழுது, அல்லது வேற ஏதோ ஒரு வேலையில வந்து பிஸியா இருக்கும் பொழுது அப்படி திடீர்னு வந்து ஒரு ஸ்பார்க் வரலாம். இதெல்லாம் கூட ஒரு நமக்கான ஒரு தடங்கள், ரைட்? தடங்கல்கள் அல்ல, தடம். நமக்கு வந்து ஒரு புது குறிப்புகளை விட்டு செல்கின்ற ஒன்று. அப்போ அதை என்ன அப்படின்னு பாக்குறது. அப்போ இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலை, அல்லது இன்னும் சிறப்பாக நிறைவான ஒரு நிலையாக இருப்பதற்கு என்ன செய்யறது அப்படின்ற அந்த ஒரு கியூஸ் இல்லையா. ரெண்டாவது கிரேவிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம், அதை வந்து விருப்பமா இருக்கும், அதை வந்து நமக்கு பிடிச்சு செய்யணும். அதே சமயம் பிடிச்சது இல்லைனாலும் ரெண்டு சொல்லுவோம், ரைட்? ஸோ லவ்விங் வாட் யூ டூ அண்ட் டூயிங் வாட் யூ லவ். டூயிங் வாட் யூ லவ் குட் பி ஈஸியர் than loving what you do. Yes, இது இரண்டுமே ஒன்றோடு ஒன்று ஒரு பெரும்
ஒரு இணைப்பான ஒரு லூப் தான். எஸ், அப்போ ஹவ் யூ டூ இட். இதுல வந்து ஃபீலிங் அண்ட் திங்கிங் லூப் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? உங்களுடைய எதை உணர்கிறோமோ அதை தான் சிந்திக்கிறீர்கள், எதை சிந்திக்கிறீர்கள் அதை சார்ந்த உணர்வு. இப்ப இது ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று கலந்துருக்கப்ப, அப்ப இதுல ரொம்ப முக்கியமானதுன்னா எப்படி உணர்கிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உணர்வு என்பது உங்களுக்கு எதை பிடித்து செய்கிறீர்கள், அதனாலதான் அந்த ஹார்ட் பிரெயின் கனெக்ஷன் அப்படின்றத வந்து சொன்னோம். அப்போ அதை வந்து பார்ப்பது. அப்புறம் இரண்டாவதாக நம்ம வந்து மூன்றாவதாக சொல்றது என்ன அப்படின்னா, ஒன்று நீங்க வந்து அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க, அது ரியாக்ஷன் ஆர் ரெஸ்பான்ஸ். யூஆர் ஆல்வேஸ் இன் எய்தர் ஆஃப் திஸ், ரைட்? யூ மே நாட் பி டூயிங் போத். அஃப்கோர்ஸ் யூ நீட் டு. இப்போ சில ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் இருக்கும். அது நிறைய நிறுவனங்களில் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்னே ஒன்று இருக்கும். எஸ், அங்கே வந்து ஒரு ஒன்று நடந்து விட்டது, அதை வந்து உடனடியாக நம்ம வந்து அதை வந்து எப்படி சரி பண்றது, எப்படி களையிறது, எப்படி அதை வந்து சரி பண்றது. இப்போ இது எல்லாவற்றுக்கும் இந்த கியூக்கும் சரி, கிரேவிங்க்கும் சரி, அந்த ரெஸ்பான்ஸுக்கும் சரி சம்பந்தமும் இருக்கு. அப்ப நம்ம அதை வந்து எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் பண்றோம், ப்ராசஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம எப்படி அடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். எஸ், இதெல்லாம் வந்து பார்ப்பது. அப்புறம் அதுல எடுக்கின்ற அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அடுத்த வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையும் கொடுக்கலாம். அல்லது நீங்க ரியாக்ஷன் ஆகிறதுனால அது வந்து ஒரு லோவர் லெவல்ல வந்து அதை இறங்குமுகமாக கூட இருக்கலாம். இப்போ அங்கு அந்த ஒரு விழிப்புணர்வை கூட்டிக் கொண்டு நம்ம என்ன அப்படின்ற பார்க்கறது. தென் நான்காவது, ஜேம்ஸ் கிளியர் வந்து தன்னோட அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல சொல்றதை வந்து நீங்கள் பொருத்தி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் அதுக்கான சில எடுத்துக்காட்டுவோம் வந்து பார்ப்போம். இப்போ நிறைவாக சொல்கின்ற அந்த சி என்ன அப்படின்னா, நீங்க சாரி ஆர் என்ன அப்படின்னா ரிவார்டு. என்ன மாதிரியான ரிவார்டு வந்து வருது? ஹலோ ஷர்மிளா செல்வம், மகிழ்ச்சி, ஹைஃபை. என்ன மாதிரி ரிவார்டு அதன் மூலமாக நமக்கு வந்து வருகிறது? ரிவார்டு என்பது நான் முன்பே சொன்னது போல கற்றலும் இருக்கும், பெற்றலும். பெற்றுக்கொள்ளுதல் இல்லாத போது கற்றுக்கொள்ளுதல் நிறையவும் இருக்கும். அப்ப இரண்டையும் சமமாக பார்ப்பது. எஸ், போத் learning as well as yearning. And when the learning is really so deep, and when it is really, when the knowledge is really perceived as a wisdom, learned wisdom, or கற்றுக்கொண்ட அந்த வித்தையை வந்து ஃபீல்டுக்குள்ள நம்ம வந்து தினசரி வாழ்க்கையில கொண்டு வந்து அதன் மூலமாக கற்றுக்கொள்கின்ற அந்த ஒன்று. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அது வந்து நமக்கான ஒரு ரிவார்ட் கொடுக்கும். இது எல்லாமே நீங்க அப்போ ஒன்றோடு ஒன்றை நம்ம வந்து எப்படி சம்பந்தப்படுத்தி அடுத்த நிலைக்கு போறது. எப்போதுமே ஒரு புது பழக்கத்தை வந்து கற்றுக்கொள்ளும் பொழுது, அதுவும் எஸ்பெஷலி when it comes to this money abundance, you should be very very cognizant about what you think, what you feel, what you say, what you act. ஒவ்வொன்றும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. எஸ், அப்போ what you believe, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சார்ந்த நம்பிக்கை என்ன? நம்ம கடந்த முதல் 2-3 நாட்கள் அதில் எப்படி அதை பிரேக் பண்ணுறது அப்படிலாம் பார்த்தோம். இந்த லிமிட்டிங் மைண்ட் செட்டை வந்து எப்படி பிரேக் பண்ணுறது, எப்படி அபண்டன்ஸ் மைண்ட் செட்டில் வந்து நம்மளை வந்து கொண்டு போகுது என்பதெல்லாம் கூட பார்த்தோம். இதுவரை வந்து முழுக்க கேட்காதவர்கள் நிச்சயமாக பகுதி 1 தொடர்ந்து கேளுங்கள் என்பதையும் மறுபடியும் நினைவுட்டுக் கொள்கிறோம். So that even when you dedicate that little bit of time, I'm sure you'll be able to connect all the dots together. I'm sure you would have that kind of big shift. Yes, இங்க நிறைய பேர் வந்து பகிர்ந்திருந்தீங்க. மகிழ்ச்சி. உங்களுடைய இதர் நேரடியாகவும் அல்லது either like a live or like by listening to the recording ஆஃப்லைன்லையும் பகிர்ந்த உங்கள் அனைவருக்கும் வந்து நன்றி. எஸ், இப்போ ஒன்றோடு ஒன்று ஒரு விஷயம் நல்லா நடக்குது அப்படின்னா அதை வந்து தொடர்ந்து செய்வது அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேருக்கு சவாலாக இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு சின்ன நுணுக்கம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரே அடியாக எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க செய்யணும் அப்படின்னு கிடையாது. எஸ், ஈவன் இந்த அட்டாமிக் ஹேபிட் புத்தகத்திலையும் கூட ஜேம்ஸ் கிளியர் தான் சொல்லுவார். அப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சு வந்து செய்யறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தூங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். சரியான நேரத்துக்கு எழுந்திருக்கிறது கிடையாது, அதிகாலையில் வந்து எழுந்திருக்கிறது இல்லை அப்படின்னா. ஆனால் நீங்கள் எழுந்திரிச்சு அப்படியே ஒரு சோம்பலாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அப்போதைக்கு உங்களுடைய மேபி ஹெட்செட்டை கூட பக்கத்தில் வச்சுக்கிட்டு பக்கத்தில் சுற்றி உள்ளவங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க, இல்லைனாலும் ஸ்பீக்கரில் வந்து ஒரு நல்ல ஒரு அஃபர்மேஷனை கூட கேட்கலாம். அல்லது அந்த நாளுக்கான திட்டமிடலை வந்து நீங்களே
இப்போ திறன்பேசிகள்லாம் வந்துருச்சு ரைட், அதுலேயே வந்து நீங்கள் டிக்டேட் பண்ணலாம். அது வந்து அடுத்தடுத்த நாளுக்கான ரிமைண்டர் கொடுக்கறதாக வச்சுக்கலாம். அல்லது அடுத்து ஐ மீன் அந்த டைமில் தோன்றதை அது அப்படியே வந்து விடாமல் அதுலேருந்து அடுத்த ஒரு கனெக்ஷன்ஸ் மட்டும், ஹேபிட் கனெக்ஷன்ஸ் வித் த நியூ கனெக்ஷன்ஸ் வித் த நியூ ஹேபிட் அதில் வந்து நம்ம வந்து டேக் பண்ணுறது. அப்புறம் சின்ன சின்னதாக இது வரைக்கும் சேவிங்ஸ் ஆரம்பிக்கல அப்படின்னாலும் சின்னதாக ஆரம்பிக்கிறது, தினம் தினம் சேமிக்கிறது. தினம் தினம் ஒரு $100 சேமிக்க முடியுமோ? எஸ், டெஃபினெட்லி. அட்லீஸ்ட் $5 யூ கேன் சேவ். ஈவன் உங்களோட வந்து இல்லைனாலும் கூட ஏடிஎம்ல போயிட்டு எடுத்துட்டு கூட வந்து எடுத்து வந்து பண்ண முடியுமா? எஸ், யூ கேன் டூ இட். அண்ட் இஸ் தர் எனி பாசிபிலிட்டி ஆஃப் பேசிக்கலி உங்களோட மனசை நீங்களே வந்து நம்ப வைக்கிறது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்புறதுன்னா உங்களை நீங்களே கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கும்போது அந்த நம்பகத்தன்மை இல்லாமல் போய்விடும். உங்கள் மீது உங்களுக்கே நம்பகத்தன்மை, அதை சொல்றேன். நாட் அபவுட் ஹூம் யூ ட்ரஸ்ட் இன் அதர்ஸ் ஆர் அதர்ஸ் ட்ரஸ்ட் இன் யூ, இதெல்லாம் அப்புறம். எஸ், இப்போ உங்களை நீங்களே நம்பும் பொழுது அப்போ என்னன்னா அந்த சப்கான்சியஸ் மைண்ட் ஜஸ்ட் கேச்சிங் இட் ஸோ பியூட்டிஃபுல்லி நவ் வில் ஜஸ்ட் சப்போர்ட். தென் அப்போ அதுலேருந்து நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன் அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது வந்து தானாகவே நடக்கும். எஸ், நேற்று கூட நம்ம ப்ரோக்ராமில் பேசியிருந்தோம் ரைட். ஸோ எப்படி அந்த ஒரு ஒரு 200K நீங்கள் வாங்குற மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னா அது எப்படி இன்னும் ஒரு 300K 500K ஆக்குறதுக்கான ஒரு இது. அப்போது என்னென்ன மாதிரியான அந்த அந்த ஜம்பிங் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் கெட்டிங் ஸோ யூஸ் டு யுவர் நெக்ஸ்ட் க்ரோத் ஜோன். எஸ், அப்போ அந்த நெக்ஸ்ட் க்ரோத் ஜோன்ங்கிறது 1% எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம். எஸ், அதுதான் ஒரு 0.5% எக்ஸ்ட்ராவது இருக்கலாம். எஸ், ஒரு அப்போ என்னன்னா ஆனா அதை வந்து அடுத்தடுத்து செய்வது. நம்மளோட இதுல வந்து ஒரு கெட் ஃபிட் சேலஞ்ச் அப்படின்னு நம்ம பண்ணுவோம். இப்போ எப்படி இப்போ பண நலம் சார்ந்து பண வளம் சார்ந்து பேசுகிறோம், அதே போல் உடல் நலம் சார்ந்து அதில் பண்ணும் பொழுது இந்த நம்ம இந்த பயிற்சி எடுத்துட்டு இருக்கவங்கள்ட்ட நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எப்போதுமே அந்த ஒரு அடியாவது அதை விட முதல் நாளை விட அதிகமாக, அப்புறம் அது வந்து மெயின்டைன் பண்ணலாம். எஸ், யூ கேன் ஜஸ்ட் மெயின்டைன் த சேம், பட் இட் ஷுட் நாட் கோ லெஸ் தேன் தட். இது வந்து ஒரு தொடர் பயிற்சிக்குள்ள உட்படுத்திட்டு நீங்க குறைந்தது ஒரு 21 நாட்கள் அப்படி செஞ்சு பாருங்க. அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்களே முடிவு பண்ணிக்க எத்தனை அடி நடக்கணும் அப்படின்னு, அல்லது எவ்வளவு பணம் சேமிக்கணும், அல்லது எப்படி உங்களுடைய தினசரி நம்ம கணக்கு வழக்கு பார்ப்பது பற்றி கூட சொன்னோம் இல்லையா, டெய்லி அக்கௌண்ட். அதை வந்து தினமும் என்னை கவனி அப்படின்ற மாதிரி அதை கவனிக்கிறது, அப்போ வந்து நோட் பண்ணி வைக்கிறது. இது மாதிரி ஏதாவது ஒரு ஹேபிட் எடுத்துங்க. Any habit related to it so that which can take you into the next level, but do it consistently. Yes, அப்போ வந்து ஒன்று கிளாரிட்டி பார்த்தோம், நம்ம ஒரு நல்ல சரியான கோல். அப்புறம் சர்டனிட்டி அப்படின்ற அதாவது உறுதிப்பாடு, நிலைத்த தன்மை, அதுக்கான தீர்மானம், அவ்வளோதான். அது பண்றோம் பின்றோம் அப்படின்னு அதில் வந்து முழுக்க நம்ம வந்து உட்படுத்துவது. அப்புறம் என்ன சொன்னோம், இதோட இருக்கும் பொழுது அதோட கன்சிஸ்டன்சியாக வந்து நம்ம பண்ணும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். இப்போ நீங்கள் கான்ஸ்டன்சியாகவும் இருக்கலாம், கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கலாம். இப்போ கான்ஸ்டன்சி இல்லைனாலும் உங்களுடைய அதை விட ஜஸ்ட் 1% மோர் அப்படின்ற அந்த ஒரு தன்மையில் வந்து அடுத்த நிலைக்கு வந்து எடுத்துகிட்டு பண்ணும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். ஹோப் யூ ஆல் ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். இன்னைக்கு வந்து நிறைய அந்த ஹேபிட்ஸ் அந்த பிகாஸ் ஹவ் யூ டூ எனிதிங் தட்ஸ் ஹவ் வி டூ எவ்ரிதிங். ஒன்றை எப்படி செய்கிறோமோ அதே போல் தான் மற்றதையும் வந்து செய்வோம். நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா. அதனால் நம்மை நாமே நம்புவதற்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறது. அப்போ தான் அந்த ஒரு இம்பெக்கபிள் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு ரைட். ஸோ அப்போ அதுலேருந்து அந்த நாக்கு ஒரு செல் நம்ம தமிழில் சொன்னாங்களே அதே மாதிரி தான். அப்போ அதை வந்து நம்ம வந்து மாற்றாமல் இருப்பது. அப்போ நமக்கு நாமே அந்த இன்டெகிரிட்டியை நமக்குள்ளே நம்ம எப்படி கொண்டு வரோமோ அப்போ அது கொண்டு வர அப்புறம் நிலைத்த தன்மையாகும். அப்போ கிளாரிட்டி பிகம்ஸ் சர்டனிட்டி. மெனி டைம்ஸ் பீப்புள் டு நாட் ஹேவ் அ கிளாரிட்டி. இப்போ இலக்குகளே செட் பண்ணுறோம், அப்புறம் அதோடு சேர்ந்து Akila Jagannathan, very useful sir. Happy to listen to you after a long time. Yes, happy to have you back, Akila, after a long time. Yeah, there are a lot happening. Yeah, stay connected. இதில் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஃபயர் ஸ்பிரிட் இருக்கும்பொழுது you need to be in the fire, with the fire, and be in that kind of fire spirit, right? And then you will be able to do lot more. Yes, so அதுதான் வந்து அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். எஸ், கமிங் பேக். ஸோ அந்த ஒரு கன்சிஸ்டன்சி, அப்போ அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்க என்ன ஆகும்னா, தென் இட் நோஸ் தட் ஹவ் ஐ கேன் கெட் டு த நெக்ஸ்ட் லெவல். அதனால நம்மளுடைய எல்லையை விரிவுபடுத்தி கொண்டே இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு
இன்றைய நிகழ்வை நிறைவு செய்வோம். வேறு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கேட்கலாம். எஸ் அகிலா, நீங்கள் நிச்சயமாக நம்மளுடைய க்ரோ வித் ஹோப்ஸ் அண்ட் ட்ரீம்ஸோட இன்னைக்கு 2064th ப்ரோக்ராம் அதோடைய ரெக்கார்டிங் இருக்குது. அதை நீங்கள் கேளுங்க. சில கேள்விகள் வந்தது, எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, என்னென்ன மாதிரியான சாத்தியக்கூறுகளை நம்ம எப்படி அணுகிறது அப்படின்னு இங்கேயும் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து. All right friends, until see you again, chin up, cheer up and keep shining. See you all on top. Yeah, பாப்போம். செயற்கரிய செய்வோம், நிகழ்கணத்தில் நிகழ்வோம். விழி எழு நட ஓடு விரி பரசிற விழித்துக் கொண்டிருப்போம், இருந்து கொண்டு